இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக விலங்கு சான்று எப்படி இலவசமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விலங்கு சான்று டவுன்லோட் பண்ணுறதுக்கு சர்வே நம்பர், பட்டா நம்பர்லாம் தேவைப்படும். அதை எப்படி ஆன்லைனில் உங்களோட நேம் வச்சு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். அடுத்து விலங்கு சான்று எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். பட்டா சீட்டு நம்பர் எப்படி ஆன்லைனில் கண்டுபிடிப்பது, பட்டா சீட்டை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு பட்டா சீட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே eservices.tn.gov.in கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பட்டா அல்லது சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகன் மத்தன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய வட்டம், உங்களுடைய கிராமம் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா நம்பர், புலையன், பெயர் வாரி என தேடல் 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பெயர் வாரி என தேடல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா உரிமையாளர் பெயருடைய முதல் 3 எழுத்தை மட்டும் டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கடவு செலுத்துகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி கொடுத்தோடனே பட்டாயன் பட்டாதாரர் பெயர்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நேம் போட்டு சர்ச் பண்ணுங்களோ அந்த நேம் சம்மந்தமான பேர் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். பட்டா நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் அவங்களுடைய ஃபாதர் நேம் எல்லாமே இருக்கும். இதில் உங்களோட இனிஷியல் மட்டும் எதுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களோட பேருக்கு நேராக அந்த பட்டா நம்பர் இருக்கும். அதை வந்து ஒரு டிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பை உள்ளுடையன்னு சொல்லியிருக்கும். அதில் போயிட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு தமிழ்நாடு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுடைய மாவட்டம், வட்டம், பட்டா நம்பர் இந்த விவரங்கள் எல்லாமே வந்துடும். இதில் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு பட்டா நம்பரை வந்து நோட் பண்ணிக்கிங்க. அதிலே சர்வே நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் இருக்கும். சர்வே நம்பரை நோட் பண்ணிவிட்டு இந்த பட்டா சிட்டா வேணுன்னா பிடிஎஃப் ஃபார்மேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிடும். 2 பேஜ் இருக்கும். ரைட் சைடில் பிடிஎஃப்னு சொல்லியிருக்கும். அந்த பிடிஎஃப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பட்டா சிட்டாவை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் டாக்குமெண்ட் நம்பர் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு நிலத்திற்கான விலங்கு சான்று டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் டாக்குமெண்ட் நம்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு தான் பத்திரம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ரெஜினட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே tnreginet.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். டிஎன் ரெஜினட் போட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா பயனர் பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பனர் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு பயனர் வகைப்பாடு, பயனர் பெயர், கடவு சொல்லி, உறுதி செய்வை, பாதுகாப்பு வினா பதில்கள், தனிப்பட்ட விவரங்கள், பயனர் வகைப்பாடு இந்த விவரங்கள் எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு பதிவினை முடிக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா என்டர் பண்ணி உள்நுழைவு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகள் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு விலங்கு சான்று ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். விலங்கு சான்றிலே கடைசியாக விலங்கு சான்று விவரம் பார்வையிடுகன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு புலையின் வாரியாகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு உங்களுடைய மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஆரம்ப நாள் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதேமாரி முடிவு நாள் எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு விலங்கு சான்று விவரங்கள் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் கடைசி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி முடிவு நாள் வந்து இன்றைய தினம் அல்லது முன்றைய தினம் அந்த மாதிரி சமீபத்திய நாள் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கிராமம் நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்க புலையின் உட்பிரிவு என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி தேடுக ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேடுக கொடுத்தோடனே திருத்த இயலான் இல்லைன்னு சொல்லி ரெட் கலர் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணலே பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு சரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் உங்களுக்கான நிலத்திற்கான விலங்கு சான்றை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் என்கம்பரன்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொத்து தொடர்பான விலங்கு சான்றுன்னு சொல்லி இருக்கும். இதில் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் இயர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆவண எண் மற்றும் ஆண்டுன்னு சொல்லியிருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் நிலம் எங்கெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக செக் பண்ணி விலங்கு சான்றும் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.